கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வானமன்னா நாகும் 1:12. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அவர்கள் சம்பூர்ணம் அடைந்து அநேகராயிருந்தாலும் அறுப்புண்டு போவார்கள். அவன் ஒழிந்து போவான். உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன், இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன். இதில் கர்த்தர் நம்மோட சொல்கிறது, இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன். கர்த்தர் இந்த வார்த்தையை யூதாக்கு சொல்கிறாங்க. அசீரிய ஜனங்கள் முழு பலத்தோடு அவர்களுக்கு எதிராக இருக்கிறாங்க. அவர்களிடம் ஏராளமான வீரர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க அனைவரும் வெட்டி எறியப்படுவாங்க. அவங்க அனைவரும் முறியடிக்கப்படுவாங்க. என் ஜனங்களே, நான் உன்னை சிறுமைப்படுத்தினேன், ஆனால் இனி உங்களை சிறுமைப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாங்க. இன்றைக்கும் நமக்கும் கர்த்தர் அப்படி தான் சொல்கிறாங்க. இனி உங்களை சிறுமைப்படுத்த மாட்டேன். இதுவரைக்கும் பட்ட சிறுமை போதும். இதுவரைக்கும் உங்களுக்கு எதிராக இருந்த கஷ்டங்கள் போதும். இதுவரையிலும் நீங்கள் அனுபவித்த துன்பங்களும் பாடுகளும் போதும். இனி உங்களை நான் சிறுமைப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாங்க. நமக்கு எதிராக இருக்கிறவங்க வல்லவங்களாக இருக்கலாம், நிறைய பேராக இருக்கலாம், பணம் படைச்சவங்களாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் கர்த்தர் நினச்சபடியே நம்ம வாழ்க்கையில் நடக்கும். சில சூழ்நிலைகள் நம்ம கலங்க பண்ணும். ஆனால் விடியற் காலத்துக்கு முன்னே கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்மோட அழுகையை எப்போதும் கர்த்தர் காண்கிற தேவன் அல்ல. எப்போதும் அது அவர்களுடைய அழுகைகளை பார்த்து கொண்டிருக்கிற தேவனும் அல்ல. நம்மை அவங்க சிறுமையிலே இருந்து அழுது கொண்டு இருக்கட்டும் என்று நம்மை விட்டு கொடுக்கிறவரும் அல்ல. கர்த்தர் நம்மோட கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு நமக்கு இறங்கி பதிலளிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் சொல்கிறார், என்றைக்கும் நான் உன்னை கைவிட மாட்டேன். கர்த்தர் நம்ம என்றென்றைக்கும் கைவிடாதவராக இருக்கிறார். நம்ம பார்த்து மற்றவங்க நிந்தித்த நிந்தனைகளும் சிறுமையும் புறக்கணிப்பையும் நிராகரிப்பையும் இடுக்கத்தையும் மாற்றி நமக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தந்து நம்மை திருப்தியாக வழி நடத்துகிற தேவனாயிருக்கிறார். அதனால் இதுவரைக்கும் கடந்து வந்த சிறுமையான பாதைகளை நினைத்து கலங்க வேண்டாம். கஷ்டமான சூழ்நிலையை நினச்சி நம்ம கலங்க வேண்டாம். இனி கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி நம்மை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். துஷ்டன் உன் வழியாய் கடந்து வருவதில்லை என்று சொல்லுகிறார் கர்த்தர். அவருடைய அந்த வார்த்தையின்படியாய் கர்த்தர் நமக்கு எதிராக இருக்கிற எல்லா போராட்டங்களையும் எல்லா பாடுகளையும் விலக்கி போட்டு நம்மை எல்லா துன்பத்திலிருந்தும் விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் நம்மை சிறுமைப்படுத்தின நாட்களையும் வருஷங்களையும் நினச்சி கலங்காமல், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறத நினச்சி, அவர் நம்ம பெருக பண்ண போகிறத நினச்சி ஒவ்வொரு நாளும் அவருக்கு நாம் நன்றிகளை எடுப்போமா? அதற்கு நாம் கடமைப்பட்டவர்களாகவும் இருக்கிறோம். இப்போதே நம்மை நாம் ஒப்பு கொடுப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, நீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்கள் உண்டப்பா. எங்களுடைய சிறுமையில் நாங்கள் உம்மை அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. இனி நீர் எங்களை சிறுமைக்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன் என்று வாக்கு தருகிற தேவன். அப்படியே நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறதற்காக நன்றியப்பா. எங்களுக்கு எதிராக எழும்புகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் என் தேவன் நீர் அவர்களை காட்டிலும் உயர்ந்தவர் என்பதை நாங்கள் அறிகிறோம். நீரே கூட இருந்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.